முதல்வர் ஜெயலலிதா தொடர்பான அவதூறு கட்டுரையில் அனைத்து கட்சியினரும் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பதால் சட்டசபையில் விவாதிக்க தேவையில்லை என்று சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சினையை முன்வைத்தனர். இலங்கை அரசின் இணையதளத்தில் முதல்வர் ஜெயலலிதா குறித்த அவதூறு செய்தி வெளியிட்டது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். திமுக சபைக்கு வராத நிலையில் அனைத்து எதிர்க்கட்சியினரும் இதுகுறித்து விவாதிக்க வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தனபால் இப்பிரச்சினையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் ஒருமித்த கருத்துடன் இருப்பதால் இதுகுறித்து விவாதிக்க தேவையில்லை என்று விளக்கமளித்தார். மேலும் இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக பகிரங்க மன்னிப்பு கோரியதால் இப்பிரச்சினையை சட்டசபையில் எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் சபாநாயகர் தனபால் கூறினார். இப்பிரச்சினை குறித்து சட்டசபைக்கு வெளியே பேட்டியளித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசியல் கட்சித் தலைவர்களை இலங்கை அரசு கொச்சைப்படுத்துவதாகவும் இது தொடர்பாக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்றும் கூறினார். பேரவைத் தலைவர் ஏற்கனவே இதுகுறித்து தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துவிட்ட காரணத்தினாலே அவையிலே இதுகுறித்து மேற்கொண்டு பேச வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னார்கள். தொடர்ந்து மீனவர் பிரச்சனையில இலங்கை அரசு தவறு செய்து கொண்டிருக்கிறது, மீனவர்களை கைது கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கச்சத்தீவை எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா மீண்டும் திரும்ப பெற முடியாது, இதிலே சிறுபிள்ளைத்தனமாக தமிழக அரசு நடந்து கொள்கிறது என்பதுதான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாதம். எனவே அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலேயும் தொடர்ந்து இப்பொழுது மட்டுமல்ல, இப்பொழுது ஏதோ தமிழக முதலமைச்சர்கள் இப்படிதான் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் அர்த்தமல்ல. கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்பே இலங்கை அரசு விடுதலை புலிகளுக்கு எதிராக உச்சகட்டமான போர் நடத்திக் கொண்டிருந்த பொழுது அது குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த பொழுதும் கூட தமிழக அரசியல் தலைவர்களை இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே கிண்டல் செய்திருக்கிறார், கேலி செய்திருக்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கும் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இந்தியாவிற்கான இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இன்று ஒரு தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும். இது தொடர்பாக பார்லிமென்டில் அதிமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.